நம்ம இன்றைக்கி இந்த பராபவ வருஷம் பங்குனி மாதம், அதாவது இந்த தமிழ் வருஷத்தினுடைய கடைசி மாதம் பங்குனி மாதத்தில் என்னென்ன இந்த தமிழ் மாதத்தில் முக்கியமான நாட்கள் இருக்குது, அதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அந்த முக்கியமான நாட்கள் எது அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரொம்ப இந்த பங்குனி மாதம் முதல் 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு ஏகாதசி திதி. இந்த ஏகாதசின்னா அன்னைக்கு விஜய ஏகாதசின்னு அன்னைக்கு பேர். அது மட்டுமல்ல, அன்னைக்கு சிரவண விரதம். முதல்ல இந்த விஜய ஏகாதசின்னா என்ன, நமக்கெல்லாம் பொதுவாக ஏகாதசி தான் தெரியும். அதென்ன விஜய ஏகாதசி அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நமக்கு ராம காவியம் தெரியும். அப்படி இருக்கும்போது ராமர் ராவணனை ஜெயிக்கிறதுக்காக இந்த ஏகாதசி அன்னைக்கு அவர் விரதம் இருக்கிறாரு. வெற்றி அடையணும், ராவணனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் தான் இந்த நாள். அதனால தான் இதுக்கு விஜய ஏகாதசின்னு பேர். ஆக ராமர் ராவணனை ஜெயிக்கிறாரு. நாமளும் இன்றைக்கி விரதம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமை விஜய ஏகாதசி வருது. அடுத்து அன்றைக்கி சிரவண விரதம். சிரவண அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் தான் திருவோண நட்சத்திரத்தை சொல்லும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு தான் சிரவணன்னு பேர். அந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதாரம் பண்ண நட்சத்திரம். ஆக திருவாதிரை சிவன் நடராஜரையும் சிவனையும், திருவோணம் பெருமாளையும் சொல்லக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இவங்க அவதாரம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிரவண நட்சத்திரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நட்சத்திரத்தில் தான் ஹயக்ரீவர் அவதாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சிராவண விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமையே விஜய ஏகாதசியும் சிரவண விரதமும் வர்றது ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பு. அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க இருங்க, முடியாதவர்கள் வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுடைய வழிபாடு, குறிப்பாக ஹயக்ரீவருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது.